தகைசார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி பழனி. பழனி பழனி. ஒரு காட்டில் 4 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். குரங்கு, யானை, முயல், கிளி. ஒரு நாள் 4 நண்பர்களும் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். நான் பிறக்கும் போது இந்த காடு எவ்வளவு பசுமையா இருந்துச்சு தெரியுமா? நம்ம காடு பசுமையா தான் இருந்துச்சு அது ஒரு காலத்துல. குருவி, ஆமா நண்பர்களே, நான் பிறக்கும் போது நிறைய பெரிய பெரிய மரங்களா இருந்துச்சு. முயல், ஆமா நண்பர்களே, முன்னதான் நான் எங்க போனாலும் மரங்கள் பழங்களா இருக்கும். ஆனா நிறைய பக்கங்கள்ல மரத்தையே காணும். ஆமா முயல், இப்பெல்லாம் பாக்குற இடத்துல எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்கா கட்டிட்டாங்க. எங்க மனுஷங்க எல்லாம் மரங்களை வெட்டிட்டு பெரிய பெரிய பில்டிங்கா கட்டுறாங்களே. பெரிய பில்டிங்கா கட்டி என்ன பண்றது? மனுஷனுக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு. முன்னெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல 4-5 பேர் தான் இருப்பாங்க. ஆனா இப்ப நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லையே தான் இருக்காங்க. வர வர இப்ப எல்லாம் புதிய நோயா வருது. இப்பதான் கொரோனா வந்துட்டு போச்சு, இனி அதுக்கப்புறம் என்ன வர போகுதோ. அவங்களாலதான் அவங்களுக்கே ஒவ்வொரு நோயா வருது. இருக்கிற மரத்தை வேற வெட்டிடுறாங்க, பிளாஸ்டிக்லாம் பயன்படுத்துறாங்க. ஒரு பிளாஸ்டிக் மக்களுக்கு பல ஆண்டுகள் ஆகுது. முன்னெல்லாம் மனுஷங்கள்லாம் நவதானியங்கள்லாம் கிண்டி சாப்பிடுவாங்க. ஆனா இப்ப பீட்சா, பர்கரு, ஷவர்மா அந்த மாதிரி பொருட்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. போக போக நம்ம காட்டையும் அழிச்சிடுவாங்க போல. நம்ம காட்டு நம்ம தானே பாதுகாக்கணும். ஆமா, நம்ம காட்டை நம்ம முன்ன மாதிரி பசுமையா மாற்றணும் நண்பர்களே. சரி, எல்லாரும் போய் விதை எடுக்கலாமா? ஆமா, வாங்க போய் எல்லாரும் போய் விதை எடுத்துட்டு வரலாம். 4 நண்பர்களும் விதையை தழுவி போயினர். யானை காட்டிற்குள் நடந்து போய் கொண்டே இருந்தது. யானைக்கு ஒரு பலாமரம் கண்ணிற்கு பட்டது. ரொம்ப நேரமா தொலாவி இப்பதான் ஒரு பலாப்பழ மரத்தையே பார்த்திருக்கேன். நம்ம இந்த பழத்தை சாப்பிட்டு விதையை கொண்டு போலாம். குருவி பறந்து கொண்டே மரத்தை தொலைவி கொண்டே இருந்தது. குருவிக்கு வெகு தூரம் பறந்து தாகமாக இருந்தது. தாகமாக இருக்கிறதே. முன்னதெல்லாம் அங்கங்க தண்ணீர் இருக்கும், இப்ப எங்கேயுமே தண்ணீர் கண்ணுக்கே படல. தண்ணீர் இருந்தாலும் அதுல பிளாஸ்டிக் படை எடுத்து போகுது. அப்படி தண்ணீர் பிறகு ஒரு கொய்யா மரம் கண்ணிற்கு தென்பட்டது. அங்க ஒரு கொய்யா மரம் இருக்கிறது, நம் பழத்தை சாப்பிட்டு விதையை எடுத்துக்கொண்டு போகலாம். முயல் குதித்து குதித்து போனது. அப்போது குப்பைகளை பார்த்தது. என்னது இது? ஒரே குப்பையா இருக்கு. நம்ம காட்டை நம்ம தானே சுத்தமா வச்சுக்கணும். குப்பை எல்லாத்தையும் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டது. அடடா, மாம்பழம் இருக்கிறதே. மாம்பழம் சாப்பிட்டுட்டு விதை எடுத்துட்டு போகலாம். மனிதரே ஏன் மரங்களை குரங்கு மரத்தில் தாவி தாவி போச்சு. அங்க ஒரு மனிதன் மரத்தை வெட்டி கொண்டு இருந்தான். குரங்கு பார்த்தது. மனிதரே ஏன் மரங்களை வெட்டுகிறாய்? மரங்கள் நம்மளுக்கு ஆக்சிஜன் தருகிறது, மழை பெய்ய செய்கிறது, பழங்கள் தருகிறது. எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது மனிதா. குரங்கே, உனக்கே 5 அறிவு தான், 6 அறிவு இருக்கிற எனக்குமே அறிவுரை சொல்றியா? போ. அந்த குரங்கு சோகமாக அங்கிருந்து கிளம்பி விட்டது. பின்னர் ஒரு பலாமரத்தை பார்த்தது. அப்பாடா, பப்பாளி மரமாவது கண்ணுக்கு தெரிஞ்சதே. இதை சாப்பிட்டு விதையை எடுத்துட்டு போலாம். 4 விலங்குகளும் ஒவ்வொரு விதையை எடுத்துட்டு வந்தன. நான் பலாப்பழ விதையை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நான் கொய்யா விதையை எடுத்து வந்திருக்கிறேன். நான் மாம்பழம் விதையை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நான் பப்பாளி விதையை எடுத்து வந்திருக்கிறேன். எல்லாரும் விதைகளையும் மண்ணில் விதைத்தன. அதை பராமரித்தன. குரங்கு தண்ணீர் ஊற்றியது. மரங்களும் வளர்ந்தன. நான் தண்ணீர் எடுக்க போறேன். தண்ணீரை எடுத்துட்டு வந்து மரத்துக்கு ஊத்த போறேன். மரங்களை வளர்த்தி எங்க காட்டை பசுமையாக போறேன் என்று குரங்கு பாடிக்கொண்டே போச்சு. அப்போது ஒரு மனிதன், அவன் யார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். மரத்தை வெட்டினானே ஒரு மனிதன், அவன்தான். மனிதன் ஒருவன் காப்பாற்றுங்கள் என்று உதவி கேட்கும் குரல் கேட்கிறது. ஐயோ அம்மா, என்னால் மனிதன் ஒருவன் காப்பாற்றுங்கள் என்று உதவி கேட்கும் குரல் கேட்கிறதே. என்னால் மூச்சு விட முடியவில்லையே. ஐயோ அம்மா, என்னை காப்பாற்றுங்கள். இறைவா, என்னை காப்பாற்று. குரங்கு மனிதனை பார்த்து விட்டது. மனிதா, உனக்கு
உனக்கு என்ன ஆகிவிட்டது? என்னால் மூச்சு விட முடியவில்லையே. நீதான் இருக்கிற மரத்தை எல்லாம் அழித்து விட்டாயே. இந்த தண்ணீரை குடிமனிதா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறேன் வா. எங்கே குரங்கே? உன்னால் அங்கு வந்தால் மூச்சு விட முடியும். அப்படியா? நான் வருகிறேன். குரங்கும் மனிதனும் 4 நண்பர்களும் சேர்ந்து மரங்களை வளர்த்த இடத்திற்கு போயினர். அங்குதான் முயல், கிளி, யானை ஆகிய 3 நண்பர்களும் இருந்தனர். வா மனிதா, இங்கு உன்னால் மூச்சு விட முடிந்ததா? என்னால் மூச்சு விட முடிகிறது. குரங்கே, மிகவும் நன்றி குரங்கே, எனக்கு உதவுனதுக்கு. ஆனால் எப்படி இங்கு மட்டும் மூச்சு விட முடிகிறது? 3 நண்பர்களும் கேட்டனர், யார் இந்த மனிதன் குரங்கு நண்பா? இந்த மனிதன் மூச்சு விடுபவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தான். அதற்காக நான் இங்கு கூட்டிட்டு வந்தேன் நண்பர்களே. மனிதா, இங்கு உன்னால் மூச்சு விட முடிகிறதா? முடிகிறது முயல். என்னென்று தெரிகிறதா? உன்னுடைய இடத்தில் நிறைய மரங்களை வெட்டி விட்டாய். அதனால் சுத்தமான காற்று, அதை நீ இழந்து விட்டாய். அதனால் தான் உன்னால் மூச்சு விட முடியவில்லை. புரிகிறதா மனிதா? முயல் நண்பா, எனக்கு இப்பதான் புரிகிறது மரங்கள் நம்மளுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்று. என்னை அனைவரும் மன்னித்து விடுங்கள். உங்களுடன் சேர்ந்து நானும் மரங்களை வளர்க்கிறேன். என்னையும் உங்களுடன் சேர்த்து கொள்கிறீர்களா? என்னை மன்னித்து விடுங்கள். மன்னித்து விடு குரங்கு நண்பா, உன்னை நான் கடுமையாக பேசிவிட்டேன். பரவாயில்லை மனித நண்பா, நீ எப்போது உன் தப்பை உணர்ந்து அதை சரி செய்ய நினைத்தாயோ அப்போதே நீ நல்லவனாகி விட்டாய். குரங்கு, யானை, கிளி, முயல், மனிதன் அனைவரும் சேர்ந்து மரங்களை வளர்த்தி தன் உலகை பசுமையாக மாற்றிவிட்டனர். அந்த மனிதன் தன் தப்பை உணர்ந்து விலங்குகளுடன் சேர்ந்து மரங்களை வளர்த்தது போன்று நீங்களும் உங்கள் தப்பை உணர்ந்து நாம் அனைவரும் சேர்ந்து மரங்களை நட்டு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து தண்ணீரை சேமித்து நம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். பழம் நீ.